கல்வாரி லெந்து கால தியானங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தவக்கால தியானம் ஏற்படும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக ஸ்தோத்திரம். அதிலும் விசேஷமாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான IMTV நிர்வாகத்திற்கும் ஊழியர்களுக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம் 2 வசனங்கள். அந்த 2 வசனங்களும் ஒரே காரியத்தை குறிப்பிடுகிற அந்த சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். 51ஆம் சங்கீதம் 16 மற்றும் 17 வசனங்கள். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். 51ஆம் சங்கீதம் 15 மற்றும் 16, 17 வசனங்களிலே நாம் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே வசனத்தை, இதே வாக்கியத்தை ஏசாயா தீர்க்க தரிசனம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்ட ஆவி என்கிற இந்த சத்தியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு முன்னுரையாய் ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்படியாக இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது தவக்காலமாயிருக்கிறது. லெண்டேஷ் என்று சொல்லுவார்கள். பல விதங்களிலே இது அழைக்கப்படுகிறது. ஒரு வாலிபன் என்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். ஆஷ் வெட்னஸ்டே என்று கொண்டாடுகிறார்கள், எதற்காக என்று கேட்டார். ஒரு நல்ல அருமையான ஒரு கேள்வி. இன்றைக்கு நாம் தவக்காலத்தை அனுசரிக்கிறோம். விபூதி புதன், சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகிறதான அந்த காரியத்தையும் நாம் அனுசரிக்கிறோம். ஆனால் அதை எதற்காக நாம் அனுசரிக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நலமாயிருக்கும். எங்களுடைய அனுபவத்தில் எழுத்தின்படியாக இதை நாங்கள் ஆசரிப்பதில்லை. ஆனால் அந்த ஆவிக்குரிய அந்த அர்த்தத்தின்படி சத்தியத்தை பின்பற்றும்படியாக நாங்கள் பிரயாசப்படுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாம்பல் என்பது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நாம் ஒன்றுமில்லை என்பதை அறிக்கையிடுகிற ஒரு அனுபவத்தை குறிப்பிடுகிறது. பழைய ஏற்பாட்டில் என்னாகமம் 19ஆம் அதிகாரத்தில் கெடாரி, சிவப்பு கெடாரி என்கிற ஒரு சத்தியத்தை நீங்கள் பார்க்கலாம். அது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இந்த புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் அதை குறிப்பிடுகிறார். அந்த கெடாரியின் சாம்பலை பூசிக்கொள்வார்கள். அந்த கெடாரியின் சாம்பலை பூசிக்கொண்டு ரட்டுடுத்தி தங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து கொள்வார்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசுவும் குறிப்பிடும் பொழுது, அந்த கொரேசினே, கப்பர்நகூமே, பெத்சாய்தாவே, உன்னிடத்திலே செய்யப்பட்ட அதிசயங்களும் உன்னிடத்திலே சொல்லப்பட்ட சத்தியங்களும் சோதோம் கொமோராவிலே சொல்லப்பட்டிருந்தால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மனந்திரும்பி இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவருடைய இந்த வார்த்தையின்படி இந்த சாம்பல் என்பது மனந்திரும்புதலை குறிப்பிடுகிறது. இந்த சாம்பல் என்பது
தாழ்மையை குறிப்பிடுகிறது. இந்த சாம்பல் என்பது நம்மை வெறுமையாக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை என்று அறிக்கையிடுகிற அனுபவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களால் எத்தனை பேர் இதை நாம் ஆசரிக்கிறோம்? எழுத்தின்படியாக நான் சொன்னது போல இந்த காரியங்களை நாங்கள் ஆசரிப்பதில்லை. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக இதை ஆசரிக்கிறோம். ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்கு மாத்திரம் நமக்கு இது நிபந்தனை விதிக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். முழுவதுமாக நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறவராக இருக்க வேண்டும். வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவர் முன்பு நாம் ஒன்றும் இல்லை என்று அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சில நாட்களில் மாத்திரம் அதை செய்து அதற்கு பிறகு நாம் விட்டுவிடுவதல்ல. இந்த அடிப்படையில் நம் வாழ்நாள் முழுவதும் தவக்காலமாக இருக்க வேண்டும். நம் வாழ்நாளெல்லாம் அந்த சாம்பலை நாம் நினைவு கூற வேண்டும். எழுத்தின்படியான சாம்பலை நாம் பூசிக்கொள்ளுகிறோமோ இல்லையோ, ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று நம்மை தாழ்த்துகிற அந்த அனுபவம் என்றுமே நமக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். ஏசாயா 57:15 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையும் 51 சங்கீதம் 16 மற்றும் 17 வசனங்களில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையும் நறுங்குண்டு பணிந்த நொறுங்குண்ட ஆவியை பற்றி, இருதயத்தை பற்றி சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 வசனங்களிலும் நொறுங்குண்ட ஆவி என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ரெண்டிற்கும் வித்தியாசம் உண்டு என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏசாயா 57 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 15வது வசனத்தில். ஆனால் இந்த ஏசாயா 57 அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் கவனித்து பாருங்கள். முதல் வசனம் நீதிமான் என்று ஆரம்பிக்கிறது. கடைசி வசனம் துன்மார்க்கர் என்று முடிகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார் என்று இந்த வார்த்தை முடிகிறது. நீதிமான் என்று ஆரம்பித்த இந்த அதிகாரத்தில் துன்மார்க்கர் என்று முடிக்கிற இந்த வசனத்தின் நடுவில் ஆண்டவர் இங்கே நொறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். என்ன அனுபவம் இந்த நொறுங்குண்ட ஆவி? தொடர்ந்து முன்னே உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனை விட்டு விலகி போன நிலைமை, தேவனை பின்பற்ற மனமில்லாத நிலைமை, தேவனுக்கு துரோகம் செய்கிற சந்ததிகள், தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது, சுய மகிமை, சுய மேன்மை, மேட்டிமை, சுயநீதி, இப்படியெல்லாம் நிறைய காரியங்களை சொல்லி ஆண்டவர் குறிப்பிடும் பொழுது நீதிமான் என்று ஒருவனை பற்றி பேசுகிறார். யார் இந்த நீதிமான்? இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் சம்பவிக்கிறதை கண்டு மனம் உடைந்து போன ஒரு நீதிமான். மனம் நொறுங்குண்டு போனது. இந்த மனிதனுடைய இருதயம் ஏன் நொறுங்குண்டு போனது? இந்த மனிதனை நீதிமான் என்று தேவன் அழைக்கிறார். அவனிடத்திலே நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று குறிப்பிடுகிறார். அந்த நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ள மனிதனை பற்றி நீதிமான் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நீதிமான் மடிந்து போகிறான். ஒருவனும் அதை மனதில் வைக்கிறதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலம் எப்படி இருக்கிறது? நீதியை உங்களால் பார்க்க முடிகிறதா? நேர்மையை பார்க்க முடிகிறதா? உண்மையை பார்க்க முடிகிறதா? பரிசுத்தத்தை பார்க்க முடிகிறதா? தாழ்மையை பார்க்க முடிகிறதா? ஆண்டவரிடத்தில் அன்பை காட்டுகிறதை பார்க்க முடிகிறதா? முற்றிலும் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. பெரும்பாலும்
நான் கிறித்தவ சமுதாயத்தை பற்றி பேசுகிறேன், உலகத்தை பற்றி அல்ல. உலகம் ஆண்டவரை அறியவில்லை. ஆனால் ஆண்டவரை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற கிறித்தவ சமுதாயத்தில் ஆண்டவரை குறித்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஒரு நீதிமானாக நாம் இருக்கிறோமா அல்லது உலகத்தோடு ஒத்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதா, இந்த தவக்காலத்திலாவிலும் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் இதை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வாலிபடத்தில் சொன்னதைப் போல நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பாக ஒன்றும் இல்லை என்பதை அறிக்கையிட வேண்டும். ஆண்டவருக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும், பலியாக்கப்பட வேண்டும் என்கிற அனுபவங்களை உணர்த்துகிற ஒரு சடங்கு தான் இது. அதை வெறும் சடங்காய் ஆசரிக்காமல் அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நீதிமான் மனம் உடைந்து போகிறார், நொறுங்குண்டு போகிறார், மனம் உடைந்து போகிறார். அந்த நொறுங்குண்ட பணிந்த இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிற தேவன் தேவ மக்களுடைய சமுதாய நிலைமை பற்றி, ஆண்டவர் விட்டு விலகி வாழ்கிற நிலைமை பற்றி அந்த நீதிமானிடத்தில் சம்பாஷிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமையுள்ள சாட்சிகளாய் வாழும்படியாய் தெரிந்து கொண்ட நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய அந்த ஒரு காரியம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய இருதயம் தேவனுடைய இருதயத்துக்கு ஒத்ததாக இருக்கட்டும், நம்முடைய சிந்தைகள் தேவனுடைய சிந்தைக்கு ஒத்ததாக இருக்கட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது சங்கீதம் 51 சொல்லப்பட்டதான அந்த நொறுங்குண்ட இருதயத்தை குறித்து நாம் பார்ப்போம். தேவனே நொறுங்குண்டு பணிந்த ஆவி, அதை நீ புறக்கணியீர் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். இந்த சங்கீதம் ஏன் பாடப்பட்டது? தலைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம், ரொம்ப விளக்க தேவையில்லை. பாவம் செய்த தாவீது நாத்தான் வந்து தன்னுடைய பாவத்தை உணர்த்தின பிறகு மனம் உடைந்து பேசுகிறார். இந்த நிலைமை இன்றும் இருக்கிறது அல்லவா? பாவம் செய்யும் பொழுது இருதயம் உடையவில்லை, பாவம் செய்யும் பொழுது அதை குறித்ததான உணர்வு ஏற்படவில்லை, பாவம் செய்யும் பொழுது கண் மறைக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் எப்பொழுது இந்த இருதயம் உடைந்தது, எப்பொழுது இது நறுங்குண்டது, எப்பொழுது இது தேவனை நோக்கி கோப்படுகிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 3ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. பாவம் செஞ்சதுனால மனுஷன் உடையில, அந்த பாவத்தினுடைய விளைவு தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட பொழுது அப்பொழுதுதான் இருதயம் உடைகிறது, அப்பொழுதுதான் மனது நொறுங்குண்டு போகிறது. பாருங்கள், ஆண்டவர் நாத்தானை அனுப்புகிறார் தாவீதினிடத்தில். தாவீது பாவம் செய்கிறான். அந்த சம்பவத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாம் முடிந்த பிறகு ஒன்றுமில்லாதை போல் அவன் இருந்த சூழ்நிலையில் நாத்தான் அங்கே பிரவேசித்து அந்த மகாராஜாவாகி தாவீதுக்கு ஒரு கதை சொல்லுகிறதை போல, ஒரு உவமை சொல்லுகிறதை போல சொல்லி முடிவில் நீதான் அந்த மனிதன் என்று அங்கே நெத்தியடியாய் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். உடனே தாவீது மண்டியிடுகிறான், மனஸ்தாபப்படுகிறான், அர்ப்பணிக்கிறான், மனம் திரும்புகிறான். அதெல்லாம் சரிதான். எப்பொழுது நீ செய்த பாவம் வெளியரங்கமாகி பாவம் அவமானத்தை நிந்தையை கொண்டு வருகிற அந்த சூழ்நிலை வந்த பொழுது மனம் உடைந்தது, மனம் திரும்புதல் ஏற்படுகிறது. அருமையானவர்களே, இன்றும் இந்த தவக்காலத்தில் இந்த ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டிய இந்த நாட்களில் நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது என்ன? மனம் திரும்பு.
இன்றைக்கும் நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே அவர் இருந்து உபதேசம் பண்ணி கொண்டிருந்த பொழுது கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு திரியை கொண்டு வந்தார்கள் என்ற குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கல்லறிய வேண்டும் என்று சொன்னார்கள். அங்கேயும் இந்த நிலைமையை பார்க்கிறோம். அன்றுதான் ஏதோ ஏற்பட்ட விஷயம் அல்ல, இது வாழ்க்கையின் வாடிக்கையாய் போன சூழ்நிலையில் அப்பொழுதெல்லாம் அந்த உணர்வு ஏற்படவில்லை, அப்பொழுதெல்லாம் அந்த மனம் உடையவில்லை, அப்பொழுதெல்லாம் கண்ணீர் வரவில்லை. எல்லாருக்கும் முன்பாக இழுத்து கொண்டு வந்து நின்று அவமானப்படுத்தி கல்லெறிய வேண்டும் என்ற பொழுது அங்கே ஆண்டவர் குறுக்கிட்டு தரையிலே எழுதி தீர்ப்பை செய்கிறார். விடுதலை கொடுக்கிற பொழுது தன்னுடைய அவமானத்தின் நிமித்தமாக தான் அடைந்ததான அந்த வெளியரங்கமான கோலத்து நிமித்தமாக மனம் உடைந்து போய் மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வருகிற நிலைமையை பார்க்கிறோம். இதுதான் மனிதனுடைய தன்மை. நாம் செய்வது சரியா, நாம் செய்வது தவறா என்று செய்யும் பொழுது ஆராய்பவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கலாம். பாவம் செய்யாதவர்கள் இல்லையே என்று சாலமோன் பாடுகிறார். நாம் எல்லாரும் தவறுகிறோம் என்று யாக்கோபு குறிப்பிடுகிறார். ஆனால் நீர் புறக்கணியீர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை புறக்கணிக்க விரும்பவில்லை, நம்மை திருத்த விரும்புகிறார், நம்மை சரிப்படுத்த விரும்புகிறார், நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், நம்மை உயர்த்த விரும்புகிறார். அதற்காக ஆண்டவர் ஒரு கிராஸ் ரோட்டில் வந்து நிறுத்துகிறார், சிலுவையிலே கொண்டு வந்து நம்மை நிறுத்துகிறார். இப்படி நிறுத்தும்படியாக அவர் நமக்காக என்ன செய்தார்? உன்னுடைய இருதயம் உடையும்படியாக அவர் என்ன செய்தார்? உன்னுடைய இருதயத்தை சந்திக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? ஒரு நறுங்குண்ட இருதயத்தை நீ பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? சிலுவையை சுமந்தார். ஆண்டவர் அடிக்கப்பட்டார், பாடுபட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார். அருமையானவர்களே, நாம் ஓவியங்களிலும் சொருபங்களிலும் சற்று கௌரவமான நிலைமையிலே ஆண்டவருடைய உருவத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ரோமர்கள் சிலுவையில் அறைந்த நிலைமை அப்படியெல்லாம் இல்லை. இழுத்து கொண்டு போய் நிர்வாணமாக்கி சிலுவையிலே அறைந்தார்களே அல்லாமல் டீசெண்டாக அங்கே ஆண்டவர் எதையும் செய்யவில்லை. கொலோசியரில் பவுல் சொல்லுகிறார், நிர்வாண கோலமாய் ஆக்கினார் என்று சொல்லி. நிர்வாணம் என்பது அவமானம், நிந்தை. ஸ்திரீகள் அங்கே ஆண்டவரை நோக்கி புலம்பி அழுது கொண்டு பார்க்க முடியாத அந்த நிலைமையில் அவர்கள் இருந்த காரியம் எதற்காக? உன்னுடைய பாவம் உன்னை அவமானத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறது. உன்னுடைய பாவம் உன் கண்களுக்கு முன்பாக, முகத்திற்கு முன்பாக நிற்கிறது. உன் பாவம் உன்னை பின்தொடர்ந்து வருகிறது. உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கிறது. இதை நீக்க வேண்டுமென்றால் இந்த பாவத்தின் விளைவு என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். அது கடைசியாக முடிவாக இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலில் கிடைக்கும். ஆனால் அந்த பாவத்தினுடைய இம்மீடியட் உடனடியான விளைவு என்ன தெரியுமா? அவமானம். இன்றைய அநேகர் பாவம் செய்ய பயப்படுவதில்லை. நாம் செய்தோம் என்று எல்லாருக்கும் தெரிந்துவிடும் என்று அவமானத்துக்கு தான் பயப்படுகிறார்களே ஒழிய பாவம் செய்ய பயப்படுவதில்லை. நான் கிறிஸ்தவ சமுதாயத்தை பற்றி பேசுகிறேன். ஆண்டவன் நம்மை குறித்து என்ன விரும்புகிறார்? நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். 2 விதங்களிலே, 2 நிலைகளிலே நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஒன்று, நாம் மனம் திரும்பினவர்களாய் ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் நம்மை ஒப்பு கொடுத்த பிறகு தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நம்மை சமர்ப்பித்த பிறகு மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தில்
நொறுங்குண்டவர்களாய் பணிந்தவர்களாய் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறவர்களாய் நிற்கிற ஒரு அனுபவத்தை ஏசாயா உணர்த்துகிறார். அந்த நொறுங்குண்ட இருதயத்தில் பணிந்த ஆவியினிடத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். எதற்காக? நம் மூலமாய் மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் அழைத்து கொண்டு வரும்படியாக தேவன் செயல்பட விரும்புகிறார். இரண்டாவதாக 51ஆம் சங்கீதத்தில் தன் பிழைகளை உணராதபடிக்கு மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள், பெரும் பாதங்கள் என்று 19ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக படிப்படியாய் பாவம் வளர்ந்து கொண்டே வருகிறது, வேரூன்றுகிறது, வளருகிறது. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை முடிவில் கொடுக்கிறதுக்கு முன்பாக அவமானத்தை கொண்டு வருகிறது, நிந்தையை கொண்டு வருகிறது. நம்முடைய ஆண்டவர் நிந்தையையும் சுமந்தார், அவமானத்தையும் சுமந்தார். நிந்தை என்பது செய்யாத ஒரு காரியத்திற்காக பழியை ஏற்றுக்கொள்வது. அவமானம் என்பது செய்த ஒரு காரியத்திற்காக அவமானம் அடைந்து நிற்பது. என் ஆண்டவர் இயேசு இந்த இரண்டு நிலைகளிலும் ஆண்டவர் பரிசுத்தராய் அந்த சிலுவையிலே நமக்காக நிந்தையை ஏற்றுக்கொண்டார். அவரை நிந்தித்தார்கள். எல்லா விதமான மொழிகளிலும் ஆண்டவரை அவர்கள் நிந்தித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே வேளையில் அவர் அவமானப்படுத்தப்பட்டார். அவர் செய்த பாவங்களுக்காக அல்ல, பாவம் இல்லாத அந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் பாவத்தின் விளைவையும் தாவீதிடத்தில் நாத்தான் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? மன்னித்து விட்டார் என்று முடித்து விட்டாரா? இல்லையே, இன்றும் அந்த நிலைமை இருக்கிறது. ஆண்டவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை முற்றிலும் நீக்கி நம்மை சுத்தமாக்குகிறது. ஆனால் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமே, ஆண்டவருக்கு பிரியமானவளாய் மாற வேண்டுமே, ஆண்டவருக்கு உகந்தவளாய் மாற வேண்டுமே, அவருக்கு சித்தம் செய்கிறவளாய் நாம் மாற வேண்டுமே. அதற்கு நம்மை ஒப்படைக்க வேண்டும். நாத்தான் சொல்லுகிறார், உன்னுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது, ஆனாலும் இதோ பட்டயம் உன் குடும்பத்தை விட்டு நீங்காது என்று குறிப்பிட்டு விட்டார். பழைய ஏற்பாட்டிலே அந்த தாவீதுடைய வாழ்க்கையில், தாவீதுடைய குடும்பத்தில் இந்த வார்த்தையின்படி ஏற்பட்ட சம்பவங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக அது புரிகிறது. தாவீது இன்பமாய் சங்கீதங்களை பாடினவன் மட்டுமல்ல, அந்த விளைவை சுமந்த ஒரு மனிதனாயிருந்தான். அவனுடைய வீட்டிலே பட்டயம் சுழண்டு கொண்டே இருந்தது. அவனோடு இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டே இருந்தார்கள். தாவீது புலம்புகிறதை பார்க்கிறோம், தாவீது தவிக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இதன் மத்தியிலே, இதன் நடுவிலே இன்பமான சங்கீதங்களை அவன் பாடி தேவனை மகிமைப்படுத்தி காப்பாற்றப்பட்ட நிலைமையை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் அந்த நிலைமை இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், ஆண்டவர் இயேசு என்றைக்கு நாம் மனம் திரும்புகிறோமோ, என்றைக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய இருதயங்களை அர்ப்பணிக்கிறோமோ, என்றைக்கு நாம் நம்மை தாழ்த்துகிறோமோ, என்றைக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து கொள்ளுகிறோமோ, என்றைக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை என்று வெறுமையாக்குகிறோமோ, அப்பொழுது உன்னுடைய எல்லா பாவத்தை மாத்திரம் அல்ல, அக்கிரமத்தை மாத்திரம் அல்ல, மீறுதலை மாத்திரம் அல்ல, அதன் விளைவையும் சிலுவையில் சுமந்தவர் அதை நீக்கி விடுகிறார், நம்மை விடுதலையாக்குகிறார். எதற்காக? செய்த பாவங்களை மன்னித்து விளைவுகளை மன்னித்து அதை நீக்கிவிட்டு நம்மை விடுதலையாக்குவது எதற்காக? அவருக்கு சாட்சியாய் வாழ, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய நன்மை, அவருடைய பரலோக தரிசனம், இதையெல்லாம் நம் மூலமாய் தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். அருமையானவர்களே, இந்த தவக்காலத்தில் இந்த 40 நாட்களோடு விட்டு விடாதிருங்கள், இந்த சில வாரங்களோடு விட்டு விடாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையே ஒரு தவக்காலமாய் மாறட்டும், நம்முடைய வாழ்க்கையே ஒரு சாட்சியாய் மாறட்டும்,
நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கிற பறைசாற்றுகிற ஒரு கருவியாய் மாறட்டும். அன்புள்ள இந்த தேவனை, மகிமையின் தேவனை, பரலோகத்தின் தேவனை, நன்மை செய்கிற இந்த தேவனை, நம்மை தேடி வந்த இந்த தேவனை, ஆண்டவர் இயேசுவின் சிலுவையின் உபதேசத்தை, இந்த சிலுவையின் அன்பை அறியாதவர்களுக்கும் அறிந்தும் அறியாமல் வாழ்கிறவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிற அவருடைய திருவுள சித்தமாக இருக்கிறது. அதற்கென்று நாம் நம்மை ஒப்படைப்போமா? இந்த தவக்காலத்தில் மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையை முழுவதுமாக இதற்கென்று நாம் ஒப்படைப்போமா? ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமா? ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை என்று நம்மை வெறுமையாக்குவோமா? உள்ள முடிந்தவர்களாய், இருதயம் நொறுங்குண்டவர்களாய், நம்முடைய பாவத்தினாலே நாம் நொறுங்குண்டது மாத்திரம் அல்ல, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது பாரத்தினாலே, ஆத்தும பாரத்தினாலே, ஜனங்களுடைய பின்மாற்றத்தின் காரியங்களை குறித்து பாரத்தினாலே, சபையின் பாரத்தினாலே, ஊழியத்தின் பாரத்தினாலே, தேவ மக்களுடைய பாரத்தினாலே, கஷ்டப்படுகிற ஜனங்களை நினைத்து பாரத்தினாலே, வியாதியில் கட்டப்பட்ட ஜனங்களுடைய காரியங்களை நினைத்து பாரத்தினாலே நம்ம இருதயம் உடைந்து நொறுங்குண்டு ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்போம் என்றால் நம்மை தேவன் மேன்மைப்படுத்தி நீதிமான்களாய் மாற்றி நம்மை கொண்டுடைய ராஜ்யத்தை கட்டுவார், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். அதற்கென்று நாம் அர்ப்பணிப்போம். ஒரு ஜெபத்தோடு இந்த தியானத்தை முடிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான தவக்காலத்துக்காய் ஸ்தோத்திரம். இதை ஆண்டவரே ஒரு பொருளாக இல்லாதபடிக்கு உண்மையாக ஆண்டவரே அந்த அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் தேவனுடைய அன்பிலே, தேவனுடைய கிருபையிலே, மனத்தாழ்மையிலே, தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே, ஆண்டவருடைய வசனங்களுக்கு பணிந்து கொள்வதில், ஆண்டவருக்கு முன்பாக நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய், கர்த்தருடைய கரத்திலே பயன்படுகிற கருவிகளாய் ஆண்டவருடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தீரே. அந்த விளைவுகளையெல்லாம் சுமந்தீரே. எங்களுக்கு விடுதலையை தந்திருக்கிறீரே. அந்த விடுதலையை நாங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்ளவும், அந்த விடுதலையை பெற்றுக்கொண்ட நாங்கள் மற்றவர்களுக்கு அந்த விடுதலையை பறைசாற்றவும், ஆண்டவருடைய சிலுவையின் வீரர்களாய், சிலுவையின் நிழலிலே ஜனங்களை கொண்டு வருகிற ஆண்டவருடைய மெய்யான சீஷர்களாய், உம்முடைய சாட்சிகளாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும்படியாய், அதுக்கு வேண்டிய கிருபை, அபிஷேகம், வல்லமை, பலன், தாளந்துகள் எல்லாவற்றையும் தந்து ஆண்டவர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அருமையான இந்த IMTV ஊழியத்தையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இன்னும் அநேகருக்கும் பயனுள்ள ஊழியமாக வழிநடத்தும்படியாய், இன்னும் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.